ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஞ்சிக் அகாடமி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சர்வதேச காவல்துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சி, லியான்ஸ். இவை பிரான்ஸ் நாட்டில் அமைந்துள்ளது. உலகின் மகிழ்ச்சியான நகரம் என்ற அடிப்படையில் முதலிடம் பிடித்த நகரம் எது? ஆப்ஷன் ஏ, அபுதாபி. 2025ஆம் ஆண்டுக்கான பிரான்சின் உயரிய விருதான செவாலியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி, தோட்டாதரணி கலைத்துறைக்காக. 2025இல் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஆப்ஷன் டி, பின்லாந்து. தியாகி சங்கரலிங்கனாரின் பெயரில் புதிய பாலம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி, விருதுநகர். குறிப்பு: இவர் 1956ஆம் ஆண்டு மெட்ராஸ் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய கோரி உண்ணாவிரதம் இருந்து இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் உள்ள அவினாசி சாலை மேம்பாலத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, ஜிடி நாயுடு. இந்தியா உதவியுடன் புனத் சென்ச் 2 என்ற நீர்மின் நிலையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி, பூட்டான். மித்ரா சக்தி கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது? ஆப்ஷன் டி, இந்தியா அண்ட் இலங்கை. தமிழகம் முழுவதும் எத்தனை அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, 25 மையங்கள். ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாநாடு 2025இல் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி, பிரேசில். ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்காக எந்த சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி, காங்கேயம். உலகின் நிமோனியா தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆப்ஷன் ஏ, நவம்பர் 12. 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த நாவல் ஃபிளஷ் என்ற நாவலுக்காக புக்கர் பரிசு பெற்றவர் யார்? ஆப்ஷன் சி, டேவிட் சாலே. மற்ற மூவரும் புக்கர் பரிசு பெற்ற இந்தியர்கள் பார்க்கலாம். அருந்ததி ராய் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நாவலுக்காக 1997 வாங்கியிருக்காங்க. கிரண் தேசாய் த இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் லாஸ் என்ற நாவலுக்காக 2006 வாங்கியிருக்காங்க. அரவிந்த் அடிகா த ஒயிட் ஆஃப் டைகர் என்ற நாவலுக்காக 2008 வாங்கியிருக்கார். பிலிப்பைன்ஸ் அறிவிக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான ராமன் மகசசே விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, எஜுகேட் கேர்ள்ஸ் குளோபலி. இவர்கள் யாருன்னா ஒரு இந்திய நிறுவனத்தை சேர்ந்த ஒரு தொண்டு நிறுவனம். பெண் கல்வி, பெண்களுக்காக போராடும் ஒரு அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.